கிளைமேக்ஸ்ல என்னன்னா அவங்க வீடு வாங்கிருவாங்க மேம். வீடு வாங்கி ஹோம் லோன் சாங்ஷன் ஆயிரும். வீடே வாங்கிருவாங்க. ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. இப்ப எனக்கு என்னன்னா, இப்ப நான் நெறைய பேர்ட்ட பேசுறப்போ ஹோம் லோன் தான் ட்ராப்பேன்னு சொல்லுவாங்க. சோ படத்துல இனிமே தான் ஆரம்பிக்க போகுது. சோ அங்கேயே முடிச்சிருவாங்க படத்த. சோ நீங்க எப்படி மேம் பார்க்குறீங்க? அது டெஃபினட்டா சீக்வல் 2ங்க அது. ஓகே. ஏன்னா ஹோம் லோன் எடுக்கும்போது நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கணும். நம்மளால அந்த இஎம்ஐயை அஃபோர்ட் பண்ண முடியுமா? ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்க, இஎம்ஐ ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. 50,000 இருக்கு. என்னால 30,000 தான் இஎம்ஐ கட்ட முடியும் அப்படிங்கறதுனால 25 வருஷம் 30 வருஷம் லோன் எடுத்துருவாங்க. அப்ப இஎம்ஐ ஆட்டோமேட்டிக்கா கம்மியாயிரும். அப்ப எனக்கு அஃபோர்ட் பண்ணிக்கலாமே அப்படின்னு நினைச்சுப்பாங்க. பட் இதுதான் ஆக்சுவல் ட்ராப். த ஐடியல் லோன் டென்யூர் இஸ் only 15 இயர்ஸ். 15 வருஷத்துக்கு உங்களால மாசம் இஎம்ஐ அஃபோர்ட் பண்ண முடியும்னா போங்க. 10 ரூபா கடனுக்கு 4 ரூபாய் தான் வட்டி கட்டுவீங்க. 15 வருஷம் டைம் ஃப்ரேம்ல. நீங்க 20, 25, 30லாம் போனீங்கன்னா 10 ரூபாய்க்கு 10 ரூபா இல்ல 10 ரூபாய்க்கு 20 ரூபா வரைக்கும் கட்டுவீங்க பேங்க்குக்கு. இந்த கால்குலேஷன் இஸ் வெரி காம்ப்ளெக்ஸ். அதனால நிறைய பேர் இது புரியலங்கிறதுக்காகவே என்ன பண்ணுவாங்க, ரொம்ப சிம்பிளா நான் இவ்வளவுதான் கட்ட முடியும் அப்படின்னு சொல்லி எடுத்துருவாங்க.